அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த கோணலில் மனமே குரு என்ற புத்தகத்தில் படித்த வரிகளை என்னுடைய புரிதலை கொண்டு ஆன்மா என்றால் என்ன என்பதை விளக்க முற்படுகிறேன். இந்த உடல் உயிர்ப்பு நிலையோடு இருக்க காற்று தேவை. ஆனால் ஆன்மா உயிருடன் இருக்க உங்கள் உள்ளிருப்பில், அதாவது உள் வெளியில், உங்கள் இன்னர் ஸ்பேஸில் அமைதி தேவை. உங்கள் உடலிற்கான உறவு, சொந்தம், பந்தம், நட்பு, பகை எல்லாமே. ஆனால் உண்மையில் உங்களை ஆன்மாவிடம் எவ்வித அடையாளமும் கிடையாது. இந்த பந்தம், உறவு, சொந்தம் அது நீங்களா ஏற்படுத்துகிற பந்தம், இந்த உலகத்தோடு தொடர்பு கொண்டிருக்கிற பந்தம். ஆனால் ஆன்மாவுக்கு இந்த பந்தம் எதுவும் கிடையாது. உங்கள் உடலுக்கும் ஆன்மாவிற்கும் சாட்சியாக இருப்பது, அது இருந்து கவனிப்பது ஆத்மா. இந்த ஆத்மா இருக்கும் வரைத்தான் உங்கள் தேகத்தை உணர முடியும். ஜீவன் இருக்கும்போதுதான் நீங்கள் ஆத்மா இருக்கும்போதுதான் இந்த ஜீவனை நீங்கள் உணர முடியும், இந்த ஆன்மை உணர முடியும். தேகத்தால் உணரும் அனைத்து உணர்வுகளையும் ஜீவனோடு லயமாகி அருமை உணர்வதே இந்த ஆத்மாவால் தான் நிகழ்கிறது. உங்கள் ஸ்தூல தேகத்திற்கும், அது ஸ்தூல சரீரத்திற்கும் சூட்சும சரீரத்திற்கும் ஆதாரம் விளங்குவதே இந்த ஆத்மாதான். நீங்கள் இறந்த பிறகு உங்கள் சூட்சும உடலை மற்ற லோகங்களுக்கு கொண்டு செல்வது, அதாவது உங்கள் ஆன்ம உடலை மற்ற லோகங்களுக்கு கொண்டு செல்வது இந்த ஆத்மாதான். இது அறியா பட்சத்தில் உங்கள் ஆத்ம பந்தம் தொடர்கிறது. இதனால்தான் உங்கள் உணர்வில் பதிந்த விஷயங்கள் உங்கள் மரபணுவில் தக்க தருணங்கள் வெளிப்படுகிறது. இதனால்தான் நாம் ஏதேனும் ஒரு பிறவியில் ஆன்ம தேடலில் நம்மை முழுவதுமாக ஈடுபடுத்திக் கொள்கிறோம். ஆன்மை அறிவதுதான் ஆன்ம தேடல். அதை எவ்வாறு தேடுவது என்று பார்க்கலாம். உங்கள் உடம்பில் மூச்சுக்கென்று தனி இடம் உண்டு, அதை கண்டுபிடியுங்கள். அதற்கென்று ஒரு செயல் உண்டு, அதை கவனியுங்கள். மூச்சை கவனிப்பதிலேயே மூழ்கி போகுங்கள். நீங்கள் உயிரை, மூச்சை, சுவாசத்தை கவனிக்க அது பேருணரின் பிரகாச வழியாக உங்களுக்கு கூட்டிச் செல்லும். நீங்கள் உயிரின் மூச்சை, சுவாசத்தை ஆழ்ந்து கவனிக்க அது உங்களுக்குள் பேரன்பை எங்கே இருக்கு என்பதை அதனுடைய இடத்திற்கு அந்த பிரகாச வழிக்கு கூட்டிச் செல்லும் என்கிறது. அங்கே நீங்கள் வெறும் சதை, எலும்பு, நரம்பு, இரத்தம் கொண்டு அழியும் உடம்பல் என்று உங்களுக்கு புரியும். இது அணுத்தோள்களான ஆன்மா. இந்த ஆன்மாவை பிரபஞ்சத்திலும் உறைந்திருக்கு என்பதை உணர்வீர்கள். நீங்கள் வெறும் கையோடு இறப்பதாகவும் வெறும் கையோடு பிறப்பதாக நினைத்தால் அது மிக தவறு. உங்கள் கர்மாவான மூச்சோடு அது பிராணன் பயணிக்கும் போது ஆன்மா உங்கள் பாவங்களை நீங்கள் இறந்த பிறகு எடுத்து செல்கிறது. அப்பொழுது நீங்கள் செய்த புண்ணிய மற்றும் பாவக்காரங்களை ஏற்றபடி நீங்கள் எங்கு பிறக்க வேண்டும் என தீர்மானித்து அந்த பாவ புண்ணியங்களோடு உங்கள் ஆன்மா மீண்டும் பிறக்கிறது. கருவுற்று 3 மாதங்களுக்கு பிறகு இந்த ஆன்மா கருவிகளோட ஆத்மாவோடு கலக்கிறது. இவ்வாறு உங்கள் ஆன்மாவை பிரதானமாக இருந்து அதுக்கு உலகத்தோட பந்தம் எதுவும் இல்லை என்றாலும் இந்த உலகத்தோடு குணங்களால் தொடர்பு கொள்கையில் அதுவே இந்த உலகத்தின் குணங்களை தனதென எண்ணி மயங்கி மயக்கத்துக்கு உள்ளாகிறது. அதை அறியும்போது முக்தி அடைகிறது.